பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே உரையாடி கொண்டு இருப்பார்கள். அந்த உரையாடலை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் فأقبل بعضهم على بعض يتساءلون قال قائل منهم إني كان لي قرين يقول إنك لمن المصدقين. இந்த வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசியிருக்கிறான். இதை பற்றி தொடர்ந்து 2 நாட்களாக உங்களுக்கு முன்னால் விளக்கம் சொல்லப்படுகிறது. அந்த தொடரிலே இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விளக்கங்கள். ஒரு அறிவிப்பிலே இருக்கிறது, 2 பேர் இருந்தார்கள், நண்பர்கள். ஒருவன் காஃபிர், இன்னொருவன் மோமின். இவர்கள் 2 பேருக்கு மத்தியிலேயும் இவர்கள் 2 பேருமே கூட்டாளிகளாகத்தான் வியாபாரம் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு கட்டத்தில் இவங்க அவங்களுடைய காசு பணங்களை பிரித்து கொண்டார்கள். அதில் 3000 3000 தங்க பொற்காசுகள் காஃபிருக்கும், 3000 தங்க பொற்காசுகள் மூமினுக்கும் அப்படின்னு பிரித்து 2 பேரும் தனித்தனியாக ஆயிட்டாங்க. அப்போது இந்த மூமினான மனிதர் இருக்கிறாரே, தனக்கு கிடைத்த அந்த 3000 தங்க பொற்காசுகள் அதை அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் செலவழித்தார். 3000 பொற்காசுகளையும் செலவழிச்சிட்டார். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து விட்டு கையில் ஒரு மம்பட்டியை எடுத்துக்கிட்டு, ஒரு கோடாலியை எடுத்துக்கிட்டு கூலி வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அப்போ ஒரு மனிதரை அந்த மூமினான மனிதர் சந்தித்தார். அவர் சொன்னார், இவரிடத்துல எங்கள் வீட்டில் நிறைய மாடுங்க வளருகிறது, நிறைய மாடுங்க வச்சுருக்கேன், நீ பேசாமல் என் கூட வேலைக்கு வந்து என் மாடுங்களை எல்லாம் மேய்ச்சலுக்கு நீ தான் கூட்டு போகணும், மாடுங்களை பராமரிக்கிற வேலை உன்னுடைய வேலை, அதனுடைய சாணி மூத்திரம் எல்லாம் நீ தான் அள்ளணும், இதையெல்லாம் நீ செஞ்சேன்னு சொன்னால் உனக்கு நான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன் டெய்லி அப்படி சொல்லி, இதுதான் கூலி, தனியாக கூலியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாப்பாடு கொடுப்பேன் வா அப்படின்னு. சரின்னு அவரும் ஒத்துக்கிட்டார். சரிங்க அப்படின்ட்டு வேலைக்கு போனால் அந்த வேலைக்கு கூப்பிட்டு போன மனுஷன் இருக்கானே, பெரிய அநியாயக்காரன், பெரிய அக்கிரமக்காரன், இரக்கமற்றவன். அவன் என்ன பண்ணான்னு சொன்னால், அவனுடைய மாடுங்களில் ஏதாவது ஒரு மாடு பலகீனமாகிடுச்சு வியாதியால் அப்படின்னு சொன்னால் உடனே இவனை போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது. மாட்டுக்கு கொடுத்த தீவனத்தை சரியாக நீ மாட்டுக்கு போடாமல் அந்த தீவனத்தை நீ விட்டு புட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு கொடுமை பண்ணுறது. இது ஒரு கட்டம் வரையிலும் அந்த முஸ்லீம் சகிச்சு கொண்டார். அதுக்கப்புறம் அவரால் அந்த சகிக்க முடியலை. என்ன டெய்லி எப்போ பார்த்தாலும் இதே குழப்பா போச்சு இந்த ஆளுக்கு அப்படின்னு ஒரு கட்டத்திலே அந்த மூமின், அந்த முஸ்லீமான மனிதர் தன்னுடைய உள்ளத்திலே நினைத்தாராம், பேசாமல் நம்ம கூட்டாளி, நம்ம நண்பன் காஃபிர் இருக்கிறானே, அவன்கிட்டயே போயிடுவோம், அவன்கிட்ட நிறைய தோட்டம் துறவுகள் வயல் வரப்புகள் எல்லாம் அவனிடத்தில் இருக்கிறது, அவன் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் பண்ண மாட்டான், பேசாமல் அவன்கிட்ட போய் கூலி வேலை செஞ்சு 2 வேளை கஞ்சியை கொடுறா ரொட்டியை கொடுறான்னா கொடுத்துட்டு போகிறான், எதுக்கு நம்ம இங்கே கடந்து கஷ்டப்படணும், இவனோட நமக்கு என்ன கொடுக்கல் வாங்கல் வேண்டியது கிடக்குது, எவன்கிட்ட வேலை செஞ்சாலும் காசு தானே, அவன்கிட்ட போய் நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டான். உன் வேலையும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம் அப்படின்னு கிளம்புனா தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக வேண்டி போனான். அவன் முன்ன இருந்த நண்பன் மாதிரி இல்லை. இப்போ செல்வ செழிப்பில் பயங்கரமாக இருக்கிறான், பெரிய மாளிகையில் இருக்கிறான். அவனுக்கு அந்த மாளிகையில் ஏராளமான வாட்ச்மேன்கள் இருக்கிறார்கள், அடிமைகள் இருக்கிறார்கள். இவன் தன்னுடைய நண்பனை பார்க்கிறதுக்காக வேண்டி போனால் வாசலிலேயே இவன் தடுக்கப்படுகிறான். முஸ்லீம் வாசலிலேயே தடுக்கப்பட்டு அந்த வாட்ச்மேன்கள் சொல்கிறார்கள், உன்னையெல்லாம் உள்ளே அனுப்ப முடியாது, பார்க்குறதுக்கு பரதேசி மாதிரி இருக்கிற, அனுப்ப முடியாது அப்படி சொல்கிறான். எப்பா நான் வந்திருக்கிறேன்னு போய் உங்கள் முதலாளிகிட்ட சொல்லுங்கய்யா, சொன்னால் போதும் அவன் வருவான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உன்னையை பற்றி போய் நம்ம அங்கே சொல்லி
முதலாளிகிட்ட திட்டு வாங்க முடியாது. நீ வேணா ஒன்று பண்ணு, இந்த ஓரத்தில் அப்படியே படுத்து கிட. காலையில் முதலாளி இந்த வழியாக தான் வெளியில் வருவார். வெளியில் வரும்போது நீ சலாம் சொல்லு. அப்போ அவர் உன்னை பார்த்து அடையாளம் கண்டு கொண்டார் அப்படின்னு சொன்னால் நீ தப்பிச்ச, இல்லைன்னா உன்னை வெளுத்து வாங்கிடுவோம் நாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. வர்னா ஃபிர் ஹமாரே ஹாத்தோம் துமாரி பூரி மரம்மத் ஹோ ஜாயே, அடி வெளுத்து போடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி, வேற வழி என்ன, வந்தாச்சு அப்படின்னு அந்த ஏழப்பட்ட மனுஷன் முஸ்லீம் அவர் போத்தி இருந்த போர்வை, அந்த போர்வையில் விரித்து அதையே உடம்புல சுற்றிக்கிட்டு போர்வை மாதிரி அப்படியே ஒடுங்கி படுத்து கிடக்கிறார். குளிரில் ஒரு ஓரமாக படுத்து கிடந்தார். காலையில் விடிந்த உடனே அவங்க முதலாளி எந்த வழியாக வருவாங்கன்னு சொன்னாங்களோ அந்த வழியில் போய் நின்றுக்கிட்டார். அவர் வந்தார் சொன்ன மாதிரியே. வந்துட்டு இவரை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான். அந்த காஃபிர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான். அவன் கேட்டான், டேய் என்னடா நண்பா, கையில் இருந்த காசு பணமெல்லாம் என்னையா செஞ்ச, இவ்வளோ பணம் வச்சுருந்தீங்க, என்ன பண்ண அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கேட்காதப்பா, இப்போ நான் உங்ககிட்ட உதவிக்காக வேண்டி வந்திருக்கிறேன், எனக்கு நீ உதவி செய்ய அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். உங்ககிட்ட தோட்டம் துறவு வயல் வரப்புகள் எல்லாம் இருக்குதே, அங்கே எனக்கு பேசாமல் வேலை போட்டு கொடு, நான் வேலை பார்க்குறேன். எனக்கு 2 வேளை கஞ்சி ஊற்றுனா போதும் ஐயா, 2 வேளை கஞ்சி ஊற்று. இந்த போத்தி இருக்கிறேனே போர்வை, இது கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு போர்வை ஒன்று வாங்கி கொடு அப்படி சொல்லி, இதுதான் கூலி. அதை இப்படி சொன்னார் அவர். இது மட்டும் நீ செஞ்சால் எனக்கு போகிறோம் அப்படின்னு. உடனே அந்த காஃபிரான மனிதன் சொன்னான், இல்லை இல்லை, நீ என்னுடைய நண்பன், நான் எப்படியா உனக்கு இந்த மாதிரி பண்ணுவேன், இதை விட சிறந்ததை உனக்கு தருவேன், நீ ஏன் கவலைப்படுற, ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு, நீ இவ்வளோ பணம் வச்சுருந்திய, அந்த பணத்தை நீ என்ன பண்ண, முதல்ல அந்த பணத்தை என்ன பண்ணன்னு சொல்லு நீ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த முஸ்லிமான மனிதர் அவர் பதில் சொன்னார், என்னுடைய பணத்தை நான் ஒருவருக்கு கடனாக கொடுத்திருக்கிறேன், நான் அவனிடத்தில் கேட்டால் அவர் மறுக்காமல் அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துருவார் அப்படி சொல்லிட்டு இப்படி அந்த முஸ்லிமான மனிதர் சொன்னார். யார் அவர், யாருக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்திருக்கிறேன், எந்த அல்லாஹ் எனக்கும் உனக்கும் இறைவனோ, மேரா ஒரு தேரா ரப், யார் எனக்கும் உனக்கும் இறைவனோ அந்த அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த முஸ்லிமான மனிதர் அவர் சொன்னார். இதை கேட்ட மாத்திரத்தில் இந்த காஃபிர் முஸ்லீம் இடத்துல, நீ முதல்ல என் கையை விடு, உனக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது, உன்னைய மாதிரி ஒரு முட்டாளை நான் உலகத்தில் பார்த்ததே கிடையாது. இறந்து போய் மனிதன் மண்ணிலே அடக்கம் செய்யப்பட்ட பின்னால் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு அப்புறமேல மறுபடியும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் கூலி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இருந்ததையெல்லாம் இழந்துட்டு வந்து நிற்கிறீடா. அந்த காஃபின்னு சொல்கிறான், இருந்ததெல்லாம் இழந்துட்டு வந்து நிற்கிறிய, இனி உன்னுடைய கொள்கைக்கும் நம்முடைய கொள்கைக்கும் ஒத்து வராது, நீயும் நானும் சேர்ந்து இருக்கவே முடியாது, அதனால் நீ என்னமோ பண்ணிட்டு போ, நம்மளை ஆளை விடு அப்படின்னு சொல்லி அவன் காஃபிர் சொல்லிட்டான். என்னடா இவன் காப்பாற்று, இவனை நம்பி வந்தால் இவனும் இப்படி விட்டானு. அதனால் ஒன்றும் இல்லை, படைச்ச ரப்பு எல்லாருக்கும் படி அளக்கக்கூடியவன், உலகத்தில் யாரும் யாரையும் நம்பியும் கிடையாது. ஒவ்வொரு உயிரினத்தினுடைய ரிசுக்கும் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறது. நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம படி அளக்கிறோன்னு. நீ பிறக்கும் போதே ஒன்றும் இல்லாமல் பிறந்த, நீ என்ன அடுத்தவனுக்கு படி அளப்ப? அல்லாஹ் கொடுக்குறான் எல்லா ஜீவராசிகளுக்கும். அப்புறம் அந்த காபிராமே தன்னுடைய அந்த பணக்கார திமிரில் அவனுடைய வாழ்க்கையை சுகமாக வாழ்ந்தான். மூமின் அவர் ஏழை, அவர் தன்னுடைய ஏழ்மையிலேயே கஷ்டத்தோடும் சிக்கல்களோடும் சிரமத்தோடும் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் ஒரு நாள் மரணம் 2 பேருக்கும் வந்தது. இவருக்கும் மரணம் வந்தது, அவனுக்கும் மரணம் வந்தது. மரணத்திலிருந்து யார் தப்பிக்க முடியும்? முஸ்லிமான மனிதர் மரணித்ததற்கு பின்னால் அவருக்கு சொர்க்கத்திலே ஏராளமான நேமத்துகளும் ரஹ்மத்துகளும் அவர் நினைத்தே பார்த்திடாத அளவுக்கு அவருக்கு சொர்க்கத்திலே கிடைத்தது. கண் பார்வை எட்டிய தூரம் உலகத்தை விட பன்மடங்கு
சொர்க்கம் அவருக்கு கொடுக்கப்பட்டது, தோட்டம் துறவுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது, ஆறுகளும் ஊற்றுகளும் அங்கே ஓடிக்கொண்டு இருந்தது. அந்த மூமின் கேட்டார், இதெல்லாம் யாருக்கு சொந்தமானதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அவருக்கு பதில் சொல்லப்பட்டது, எப்பா எல்லாம் உன்னோடது தான், நீ வாங்கி போட்ட ப்ராப்பர்ட்டி தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டது. உடனே அவர் சொன்னார், சுப்ஹானல்லாஹ், எல்லாம் ஏன் ப்ராப்பர்ட்டியா, அல்லாஹ் தஆலா பெரிய கருணையாளன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த மோமின் சொர்க்கவாதி அவர் சொன்னார். அப்புறம் கொஞ்சம் தூரம் முன்னால் போனார் அப்படின்னு சொன்னால், அடிமை ஆண்கள் பெண்கள்னு சொல்லி ஏராளமான பேர் அவருக்கு பணிவிடையாளர்கள் இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் யாருக்கு சொந்தமானவர்கள்? எல்லாம் உங்களுக்கு சொந்தமானவர்கள் தான், உங்களுடைய ஹாதிமீன்கள் தான், எல்லாம் உங்களுக்கு வேலை செய்கிறவங்க தான், வேலைக்காரர். சந்தோஷம் அடைங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் முன்னால் போனார். செந்நிற மாணிக்க மரகதத்திலே செய்யப்பட்ட ஒரு மாளிகை அவருக்கு கண்ணிலே தென்பட்டது. ஒற்றை முற்றுவிலையான மாளிகை தென்பட்டது. ஒவ்வொரு மாளிகையிலையும் பார்த்தால் ஏராளமான ஹூர் ஈன்கள் இருந்தார்கள். அவருக்கு சொல்லப்பட்டது, இது எல்லாம் எவ்ரிதிங் எல்லாம் உங்களுக்கு தான், இது எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அல்லாஹ் ஒரு அளவுக்கு மிஞ்சிய சந்தோஷம். பிறகு அவர் கேட்பார் மலக்குகள் இடத்துல, என்னுடைய ஒரு நண்பன் இருந்தான் உலகத்திலே, இந்த மாதிரி காஃபிரான ஒரு நண்பன், அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டார். சொர்க்கத்தில் எங்கேயுமே அவன் நம்பிட மாட்டேங்கிறானே. அப்போ அல்லாஹ் தஆலா அவனுக்கு காட்டி கொடுப்பான் அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அவன் நரகத்தின் மத்தியிலே அவன் எரிந்து கொண்டு இருப்பான். பிறகு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்வாங்க. இந்த சொர்க்கவாதியான மூமினும் நரகவாதியான அந்த காஃபிரும் பேசிக்கொள்வார்கள். அப்பதான் இந்த மூமின் சொல்லுவான், வாலத்தல்லாஹ் இன் கித்தல துருதீன், என்னையும் நாசமாக்க இருந்தியப்பா, அல்லாஹ் மேல சத்தியமா, வலவுலா நேமத்து ரப்பி, என்னுடைய ரப்புடைய நேமத்து இல்லைன்னு சொன்னா லகுன்து மினல் முஹ்தரீன், நானும் நரகவாதியிலே ஆகியிருப்பேனே. மரணத்தை தவிர வேற எந்த ஒரு கஷ்டமும் உலகத்தில் பட்ட கஷ்டங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதியான ராஹத்தான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான். இன்னஹாதா லஹுவல் ஃபௌசுல் அதீம், இதுதான் மகத்தான வெற்றி. மிஸ்லி ஹாதா ஃபல் யாமலில் ஆமிலும், உழைக்கக்கூடியவர்கள் இது போன்றதற்காக வேண்டி உழைக்கட்டும். உலகத்துக்காக வேண்டி உழைச்சு பிரயோஜனம் கிடையாது. உலகத்தில் வாழ்கிற அளவுக்கு கிடைச்சிச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் உண்மையிலேயே உழைக்க வேண்டிய பொருள் அது மறுமைக்காக வேண்டி உழைக்க வேண்டும். மிஸ்லி ஹாதா ஃபல் யாமலில் ஆமிலும், உழைப்பவர்கள் இது போன்றதற்காக வேண்டி உழைக்கட்டும் என்று அவர் கூறினாராம். அதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாலிக கைருன் நுஸுலன் அம் ஷஜரத்து ஸக்கூம் இன்னா ஜஅல்நாஹா ஃபித்னத்தன் லிஸ்ஸாலிமீன் இன்னஹா ஷஜரத்துன் தஹ்ருஜு ஃபீ அஸ்லில் ஜஹீம், இதில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த